ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டோபாகடம்னு உங்கள் கிருஷ்ணன். ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லைவ் கிளாஸ் வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ எஸ்டர்டே வந்து கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த லைவ் கிளாஸில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து நம்ம மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மாதிரி வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கனால கரண்ட் அஃபேர்ஸுக்கு வைக்காம நியூ புக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நியூ புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:30 லைவ் கிளாஸில் 9:30 to 11 o'clock ஓகேவா. ஸோ 1.5 hours வந்து பார்த்தோன்னா இந்த லைவ் செஷன் நடக்கும். இந்த 1.5 ஹவர்ஸில் என்ன லைவ் செஷனில் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு லெசனுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறீங்க. அந்த நோட்ஸ் எடுத்ததை அப்போவே படிக்க போகிறீங்க. அந்த எடுத்து படித்ததை அப்போவே என்ன பண்ண போகிறீங்க, ஓரல் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த 1.5 ஹவர்ஸில் அதான் நடக்க போகுது. ஸோ அது எப்படிங்க சார் அப்படின்னா, நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் கேட்டுங்க. ஃபஸ்ட் 9:30க்கு கரெக்டாக லைவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ லைவ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 40 minutes என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குன்னு அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி வர லைவில் வந்து பார்த்தோன்னா நான் தெரிவேன், ஸ்க்ரீனில் தெரிவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோவில் உங்களுக்கு எந்த லெசனோ அந்த லெசன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவேன். ஓகேங்களா. ஸோ அந்த லெசனை என்ன பண்ணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஒரு லெசன் வந்து எந்த லெசன் தெரியல. ஓகேவா. ஸோ நான் பார்த்துட்டு சிலபஸ் ரிலேட்டடான டாபிக் தான் நான் கொடுப்பேன், முக்கியமான டாபிக் தான் நான் கொடுப்பேன். அதுவும் நியூ புக்கு. ஓகேவா. ஸோ 9th 11th இருக்கிற நியூ புக்கு இருக்கிற டாபிக் தான் கொடுப்பேன், இல்லையா 6th. ஓகேவா. இதில் என்ன பண்ணுன்னா, நம்பர் ஆஃப் பேஜ் பார்த்துப்பேன். அந்த லெசனில் நம்பர் ஆஃப் பேஜ் எத்தனை இருக்குன்னு பார்ப்பேன். ஒரு 6 பேஜ் இருக்கா, ஓகே. அது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டோட்டலாக 40 minutes வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு டைம் ஒதுக்கிடுவேன். ஃபஸ்ட்டு 40 minutes அதான் சொல்லியிருக்கேன். 9:30 to 10:10 ஓகேங்களா. ஸோ 9:30 மணிலேருந்து 10:10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்காகவே என்ன பண்ணிடுவேன், டைம் வந்து நான் வந்து ஒதுக்கிடுவேன். ஓகேங்களா. அப்போ 9:30 to 10:10 அப்படிங்கும்போது 40 minutes. ஓகேவா. அந்த 40 minutes என்ன பண்ணுவேன், அந்த பாடம் வந்து நம்பர் ஆஃப் பேஜ் வந்து 6 பக்கம் இருக்குது அப்படின்னா, அப்போ என்ன பண்ணிப்பேன், ஒவ்வொரு பக்கத்துக்கு என்ன பண்ணிப்பேன்னா ஒரு 10 நிமிஷம் டைம் ஒதுக்கிடுவேன். ஓகேவா. ஒரு 10 நிமிஷம் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் அந்த பேஜ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து எது முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்துப்பீங்க, லைவாகவே எடுத்துப்பீங்க. அந்த 10 நிமிஷத்தில் எடுத்தாகணும். அடுத்த 10 நிமிஷத்தில் என்ன பண்ணுவேன், அடுத்த பேஜ் ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த 10 நிமிஷத்தில் என்ன பண்ணும், அடுத்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த 10 நிமிஷத்தில் என்ன பண்ணும், ஸோ அந்த 40 minutesக்குள்ளே நீங்கள் அந்த ஒரு பாடத்தை நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நான் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவேன் சார், நான் இதில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஜில் எதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முக்கியமான பாயிண்டோ அது ஓரலாக சொல்லுவேன். நீங்கள் அதை கேட்டுட்டு எழுதலாம், இல்லை நீங்களே பார்த்து எழுதலாம். ஓகேங்களா. எனக்கு மைண்டில் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் அந்த பேஜில் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகேவா. நீங்கள் லைவாக நோட்ஸ் எடுத்துக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் 10:10லேருந்து 10:30 வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க, அந்த 20 minutes என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து படிச்சுக்க போகிறீங்க. ஓகேவா. அந்த 20 minutes வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாடத்தை நோட்ஸ் எடுத்தது என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ அது அந்த என்னென்ன நோட்ஸ் ஒரு 6 பக்கம் இருக்குன்னா 6 பக்கம் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க. அது படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். நீங்கள் அந்த நோட்ஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு அது மனப்பாடம் ஆயிரும். ஏன்னா அது மாதிரி தான் நான் வந்து நோட்ஸ் எடுக்கும் போதே நான் உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நான் சொல்லுவேன். ஓகேங்களா. 2-3 டைம் சொல்லும்போது மைண்டில் நின்றோம். அதுக்கப்புறம் 20 minutes நீங்கள் ரீகால் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். அதை என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு அந்த ஒரு பாடத்தில் என்னென்னலாம் இதுக்கு கொஷின்ஸ் நான் கேட்டுருவேன். ஓகேவா. 10:30 to 11 o'clock அந்த ½ hour என்ன பண்ணுவேன், அந்த பாடத்தில் இருக்கிறத நான் கொஸ்டினாக கேட்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த நோட்ஸ் எல்லாம் மூடி வச்சுட்டு நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எழுத போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அது அந்த 1 hour அது ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஒரு பாடம் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு பாடம் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாளே ஆகும் சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் ஆனால் கிடையாது. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த ஒரு பாடத்தில் மட்டுமே இருந்துச்சுன்னா அந்த 1.5 ஹவர்ஸில் நீங்கள் படித்து அதே நோட்ஸ் எடுத்து அப்போவே டெஸ்ட் எழுதினா கூட 1.5 ஹவர்ஸ் தான் ஆகும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து நான் செஞ்சு காட்டுறேன். லைவாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஏன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த லைவில் இருக்கும்போது நீங்கள் அங்கே மட்டும்தான் இருக்கும். நோட்ஸ் எடுக்கணும், அடுத்த 10 நிமிஷத்தில் அடுத்த ஸ்லைடு அடுத்த பேஜ் வந்துடும். அதுக்குள்ளே அடுத்த நோட்ஸ் எடுக்கணும், அதுக்குள்ளே நம்ம 20 minutesக்குள்ளே நம்ம படிக்கணும், அதுக்குள்ளே டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த 1.5 ஹவர்ஸில் அந்த ஒரு பாடத்தை எப்படி முடிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இதை ட்ரை பண்ண போகிறோம். இது கரெக்டாக வந்துருச்சு, இல்லை கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கலாம், இந்த புது லெசனில் அதாவது 9th 11th அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா புதுசாக இருக்கிற எல்லா முக்கியமான சிலபஸ் டாபிக் எல்லாமே இந்த மாதிரி லைவாகவே நோட்ஸ் எடுத்து லைவாகவே படித்து லைவாகவே அப்போவே டெஸ்ட் எழுதி முடிச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்பப்போ எடுக்கிறது வந்து பார்த்தோன்னா பின்னாடி சடனாக வந்து ஒரு கலெக்ஷனே நம்ம கிடச்சிடும். அதிலே ஒரு 20-25 பாடம் நம்ம எடுத்துருப்போம். முக்கியமானது எல்லாமே அதிலே கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் புது புக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஓகேங்களா. ஸோ இந்த தகவலை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ பற்றி வந்தேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிறிஸ்டோபாகடம் கிருஷ்ணன். தேங்க்யூ.